ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற லேப்லஸ் இன்வெர்ஸ் போனதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. லேப்லஸ் எப்பவுமே ஈஸி தான், ஆனால் அதில் கஷ்டமானது டீகம்போசிஷன் மெத்தட் தான். இந்த லேப்லஸை தனித்தனியாக பிரிக்கணும். இந்த மெத்தட் எப்படின்னு பார்ப்போம். முதல் விஷயம் ஆஸ் யூஷுவல் ஏபிசி பிரிக்கிறோம். இதில் ஸ்கொயர் இருக்கிறதுனால 3 டேர்ம்ஸாக நம்ம பிரிக்கணும். ஏன்னா டினாமினேட்டர் இருக்கக்கூடிய எல்லா பவர் ஆட் பண்ணால் 3 வருது. ஸோ இதுக்கு 3 டேர்ம்ஸு. அதனால a plus b plus c கீழே s plus 2 s minus 1 s minus 1 whole square மூணா ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் cross multiplication பண்ணி LHS is equal to RHS கொண்டு வரோம். ஓகே, மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டர் LHSல இருக்கிற நியூமரேட்டர் RHSல இருக்கிற நியூமரேட்டர்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணால் போதும். ஏன்னா டினாமினேட்டர் சேமே கேன்சல் ஆயிரும். ஸோ இதில் ஆஸ் யூஷுவல் ஏபிசி வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதில் எஸ்ஸுக்கு நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். போட்டு எனி வேல்யூஸ் நம்ம போடலாம். போட்டு எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 1 2 3. ஆனால் எந்த வேல்யூ போட்டால் ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை ஆகுதோ அந்த வேல்யூஸை தான் போடணும். இப்போ எஸ்ஸுக்கு நம்ம 1ன்னு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஏ டேர்மும் பி டேர்மும் 0 ஆகி நமக்கு கிடைக்க போகிறது வெறும் சி டேர்ம் மட்டும்தான். எஸ்ஸுக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஏ டேர்மையும் பி டேர்மையும் எலிமினேட் பண்ணால் 3c இஸ் ஈக்குவல் டு 12, c is equal to 12 by 3, c is equal to 4. So c கிடைச்சாச்சு. அடுத்தது நம்ம s is equal to -2. இந்த -2 போட்டால் b term and c term கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ண முடியுது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சிம்பிளிஃபிகேஷன் ஆஸ் யூஷுவல் b and c term கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிட்டு a மட்டும் கிடைக்குது. ஏவோட வேல்யூ -4/3 ஓவர். இதில் நம்ம 2 இதோ கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இது 3வது நமக்கு தேவையானது பி. அது எப்படி கண்டுபிடிக்கிறது வாங்க பார்ப்போம். ஸோ நான் தான் சொன்னேன், எந்த வேல்யூ வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த வேல்யூ போட்டால் ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை ஆகுதோ அந்த இது. எஸ்ஸுக்கு நான் 0ன்னு போட்டால் இருக்கக்கூடிய எல்லா முக்கால்வாசி எஸ்ஸையும் 0 ஆக்கிட்டு சிம்பிளிஃபிகேஷன் ஈக்குவேஷனாக வருது. இதில் ஏவோட வேல்யூ சியோட வேல்யூ முன்னாடியே நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. அதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் இருக்கிற எல்லா ஈக்குவேஷனும் ஒரு சைடு கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணி கடைசியில் பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரொம்பவே மினிமம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன், ஏன்னா ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. உங்களுக்கு நிறைய பேருக்கு டக்குனே புரிஞ்சிடும். இது வெறும் 2 ஸ்டெப்பில் முடிக்க வேண்டியது. நான் இவ்வளோ ஸ்டெப் கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் b is equal to 7/3 முடிச்சாச்சு. அடுத்த ஒரு மெத்தடு, அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், இது ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s ஸ்கொயர். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ஒரே ஒரு s, அதை எடுத்தாச்சு. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தா a இன்ட்டு s மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர், அதில் s ஸ்கொயர்னு ஒரு s ஸ்கொயர் வரும். ஸோ அந்த ஒன்று பிக்கும் ஒரு s ஸ்கொயர் வரும். ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தா a ப்ளஸ் பி. ஏன்னா இங்கே இருக்கிற ஏ, அங்கே இருக்கக்கூடிய பி. இங்கே எல்ஹெச்எஸ் சைடில் இருக்கக்கூடிய இதில் ஒரே ஒரு 1 தான் கோஎஃபிஷியன்ட்டு. ஸோ 1 is equal to a ப்ளஸ் பி. ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். பியோட வேல்யூ 7/3. சிம்பிளாக முடிஞ்சது. இது ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மெத்தட். இதே மாதிரி எஸ் ஸ்கொயர் எஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் அதே மாதிரி கம்பேர் பண்ணுவோம். எது சிம்பிளிஃபிகேஷனாக சிம்பிளாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெத்தட்ஸ் இது பண்ணிக்கலாம். ஸோ ஏபிசி 3த்தையும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது அது சப்ஸ்டியூட் பண்ணுறோம், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம். மேலே இருக்கிற நியூமரேட்டர் வேல்யூவில் டிவிசிபிள் இருக்குது. ஸோ அது கீழே கொண்டு வந்தாச்சு. -4/3 நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பண்ணியாச்சு. லேப்லஸ் இன்வெர்ஸ் எடுக்கிறேன். ஹோல் லேப்லஸ் இன்வெர்ஸ் தனித்தனியாக எடுக்கிறேன். கான்ஸ்டன்ட் டேர்மை வெளில கொண்டு வந்தாச்சு லேப்லஸ் இன்வெர்ஸு. ஸோ அதை லேப்லஸ் இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் வந்துடுது. இது ஆஸ் யூஷுவல் ஃபார்ம் என்னன்னா 1/s ப்ளஸ் ஏ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா e பவர் -80. இதுவே லேப்லஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s மைனஸ் ஏன்னா e பவர் 80. இல்லை இந்த இதில் லாஸ்ட் டேர்ம் பாருங்கள் 1/s மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயராக வருது. ஸோ இது 2 லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை யூஸ் பண்ணி பண்ணுறது. முதல்ல s மைனஸ் 1னா e பவர் t,
அது ஃபர்ஸ்ட் டேர்மாக போட்டாச்சு. ஸ்கொயர் வர்றதுனால டி, இதுவே கியூப் வந்துச்சுன்னா டி ஸ்கொயர்னு போடுவோம். ஸோ இது லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தெரிஞ்சிருந்தா இன்வெர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி மாறியதோ எழுதிடலாம். ஓகே, இதோட இந்த சம் முடியுது. ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த சம் see you soon. Bye.